சீயோனில் உள்ள பாவிகள். தூரத்தில் உள்ளவர்களே, நான் செய்கிறதை கேளுங்கள். சமீபத்தில் இருக்கிறவர்களே, என் பராக்கிரமத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்கிறார். சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள். மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக நம்மில் தரித்திருப்பவன் யார்? நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மில் தாபரிப்பவன் யார் என்கிறார்கள். கர்த்தருடைய கிரியைகளை பார்த்து அவருடைய பராக்கிரமத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சீயோனில் உள்ள பாவிகள் மீது தேவனுடைய பயங்கரம் வந்து இறங்குகிறது. அவர்கள் திகைக்கிறார்கள். மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. சீயோன் கர்த்தருடைய பரிசுத்த நகரம். கர்த்தருடைய விசேஷித்த கிருபையும் ஆசீர்வாதமும் சீயோன் நகரத்தில் தங்கி இருக்கிறது. சீயோனிலே வாசமாய் இருக்கிறவர்கள் எல்லோரும் கர்த்தருடைய பெரிதான சிலாக்கியங்களை அனுபவிக்கிறார்கள். சீயோனில் வாசமாய் இருக்கிறவர்களில் சிலர் மாயக்காரராய் இருக்கிறார்கள். தேவனுக்கு ஊழியம் செய்வது போலவும் தேவனை ஆராதனை செய்வது போலவும் இவர்கள் மாய்மாலம் பண்ணுகிறார்கள். இவர்களுடைய இருதயத்திலோ சுத்தமில்லை. இவர்களுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாய் செம்மையாய் இல்லை. வெளிப்பார்வைக்கு பக்தி உள்ளவர்கள் போல் காணப்படுகிறார்கள். மனுஷன் முகத்தை பார்க்கும்போது கர்த்தரோ மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறார். சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள். அவர்களுடைய மனச்சாட்சியே அவர்களை குற்றப்படுத்துகிறது. எருசலேம் நகரத்தை சுற்றிலும் அசீரியரின் சேனை முற்றுகை போட்டிருக்கிறார்கள். அவர்கள் எருசலேம் நகரத்தை தீ கொளுத்தி போட ஆயத்தமாய் இருக்கிறார்கள். எருசலேமில் உள்ள பாவிகள் இந்த நகரத்திற்கு தப்பித்து எகிப்துக்கு ஓடிப்போய்விடலாம் என்று தங்களுக்குள் யோசனை பண்ணுகிறார்கள். ஆனால் இவர்களால் எகிப்திற்கும் ஓடிப்போக முடியவில்லை. கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் எருசலேம் நகரத்தாருக்கு தம்முடைய வாக்குத்தத்தங்களை சொல்லுகிறார். சீயோனில் உள்ள பாவிகளோ தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகளையும் நம்பவில்லை. அப்படிப்பட்ட பாவிகள் திகைக்கிறார்கள். அவர்களை நடுக்கம் பிடிக்கிறது. பயந்து அலறுகிறார்கள். பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக நம்மில் தரித்திருப்பவன் யார்? நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மில் தாபரிப்பவன் யார் என்று சொல்லி அழுது புலம்புகிறார்கள். இனிமேல் தங்களால் எருசலேமில் வாசம் பண்ண முடியாது என்றும் எருசலேமை விட்டு வேறு எங்கேயாவது ஓடிப்போய்விடலாம் என்றும் அவர்கள் தங்களுக்குள் யோசிக்கிறார்கள். சீயோனில் உள்ள பாவிகள் திகைப்பதற்கு வேறொரு காரணத்தையும் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய சங்கார தூதன் அசீரியரின் சேனையை அழித்து போடுகிறான். அவர்கள் அழிந்து போவதை சீயோனில் உள்ள பாவிகள் தங்கள் கண்களால் பார்க்கிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி அசீரியருக்கு வரும் அழிவை பற்றி தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். பதரை கற்பம் தரித்து தாளடியை பெறுவீர்கள். அக்கினியைப் போல் உங்கள் சுவாசமே உங்களை பட்சிக்கும். ஜனங்கள் சுண்ணாம்பை போல நீற்றப்படுவார்கள். வெட்டப்பட்ட முட்செடிகளைப் போல் தீயில் எரிக்கப்படுவார்கள் என்று ஏசாயா அசீரியருக்கு வரும் அழிவை பற்றி சொல்லுகிறார். அவர்கள் தீயில் சுட்டெரிக்கப்படுவதை எருசலேமுக்கு உள்ளே இருக்கும் பாவிகளும் பார்க்கிறார்கள். தேவனுடைய கோபம் அசீரியர் மீது பற்றி எரிகிறது. அவர்கள் சுண்ணாம்பை போல நீற்றப்படுவதை சீயோனில் உள்ள பாவிகள் பார்த்து திகைக்கிறார்கள். கர்த்தருடைய பராக்கிரமத்தை பார்த்து பயப்படுகிறார்கள். இவர்கள் சீயோனில் இருந்தாலும் மாயக்காரராய் இருக்கிறார்கள். இவர்களை நடுக்கம் பிடிக்கிறது. சீயோனில் உள்ள மாயக்காரர் இஸ்ரவேலின் பரிசுத்தரை ஆராதியாமல் விக்கிரகங்களை ரகசியமாய் ஆராதிக்கிறார்கள். இதனால் தங்கள் மீதும் தேவனுடைய கோபம் வரும் என்றும் பயப்படுகிறார்கள். கர்த்தர் அசீரியனை தீயில் எரிப்பது போல நம்மை எரித்து போடுவாரோ என்று நினைத்து பயப்படுகிறார்கள். எருசலேமில் உள்ள ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. அதிலும் விசேஷமாய் பரிசுத்த நகரத்தில் உள்ள பாவிகளுக்கும் மாயக்காரருக்கும் கர்த்தருடைய விசேஷித்த எச்சரிப்பின் வார்த்தை சொல்லப்படுகிறது. இவர்கள் தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கிறவர்கள். இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் அவருடைய பராக்கிரமத்தை அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தரை தெரியும் என்று சொன்னாலும் இவர்களுக்கு கர்த்தரை தெரிய வேண்டிய பிரகாரம் தெரியவில்லை. கர்த்தர் இப்படிப்பட்ட பாவிகளையும் மாயக்காரரையும் பார்த்து, தூரத்தில் உள்ளவர்களே, நான் செய்கிறதை கேளுங்கள். சமீபத்தில் இருக்கிறவர்களே, என் பராக்கிரமத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். தண்டிக்கப்படுகிறவர்கள். சீயோனில் உள்ள திகைக்கும் பாவிகள், மாயக்காரர்.